சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ரஜினி கமல் எந்த ஹீரோவுக்கும் அமையாத ஒரு பெரிய வரப்பிரசாதமா அவர் முதல் படமே அமைஞ்சது. அஜித் விஜய்க்குலாம் அப்போ வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படம் அமையல், அதான் உண்மை. அப்படி சோனாலி பிந்திரி ரொம்ப அப்ப அழகு தேவதை. மோனல் வந்து இறந்த உடனே வந்து இல பத்திரிகை மோனலுக்கும் குணாலுக்கும் கனெக்ஷன், லவ் பண்ணாங்க. வடபழனி அந்த கமலா தேட்டர் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட், அங்கே தான் சூசைட் பண்ணிக்கிட்டு சிம்ரன் பதறிப்பு அவங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து இதுதான், ஏன்னு கொண்டுட்டாங்க. ரஜினி வில்லனாக நடித்தப்ப அவர் ஹீரோ, ஆனால் 2 பேரும் சேர்ந்து நடித்த ஒரு படத்தில் முதல் முறையாக ரஜினி ஹீரோ, அவர் வில்லன். அவருக்கே வந்து அது நடந்தது. பிரசாந்துக்கு இல்லாத பெண் ரசிகளே கிடையாது. பிரசாந்தே ஒரு கட்டத்தில் மூட்டை கட்டி உரமா உட்கார வச்சுட்டாங்க. சிம்ரன்ட்ட பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உடம்பு டான்ஸ் மட்டும் இல்லை, ஆக்டிங், அதில் தான் சிம்ரன் வந்து ரொம்ப நாளாக வந்து நின்னது. பாலு மகேந்திராவுக்கும் அவங்களுக்கு காதல் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்புறம் திருமணமே பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. கடைசி நாள் ஷூட்டிங்கில் சாந்தி பிலிம்ஸு இவங்க முகத்தை பார்க்குறாங்க, சோபா முகம். இன்னைக்கு அந்த கடைசி நாள் என்ன காஸ்டியூம், என்ன புடவை கட்டி நடித்தாங்களோ அதே புடவையில தான் தூக்கு மாட்டி சோபா. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சி வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன்சியில் டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஆதன்சி மனிதர்கள் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட அமலன் சார் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். சிறப்பு சார். நிறைய விஷயங்கள் தமிழ் சினிமாவில் நடந்திருக்கு. நிறைய பிரபலங்கள் மறைஞ்சும் இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரோட இறப்பு மட்டும் இன்னும் அந்த ரகசியமாகவும் ரொம்ப சர்ச்சையாகவுமே இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவரோட படம் முதல் படமே வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படமாக அமையுது. காதலர் தினம், குணால், அவர் பற்றின விஷயங்களும் அவர் பற்றின வரலாறுகளும் பேச போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். வாழ்க்கை வரலாறு. யார் சார் அவர்? எப்படி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வர்றாரு? முதல் படம் இவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்த ஒரு நடிகர், அடுத்தடுத்த படங்களில் செகண்ட் லீடாக பண்ணுறாரு, அதுக்கப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணுறாரு, அதுக்கப்புறம் காணாமே போயிடுறாரு, அதுக்கப்புறம் இறந்துடுறாரு. ஆமாம். யார் குணால்? என்ன பண்ணார்? எப்படி தமிழ் இண்டஸ்ட்ரி? குணால் நார்த்லேருந்து வந்தவர். ஓகே. பூர்வீகம் ஹரியானா. அவங்க அப்பா வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர். அங்கேருந்து நடிக்கிறது. அங்கே ஆல்ரெடி வந்து ஹிந்தி ஃபிலிம் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு இங்கே தமிழில் வந்து கதிர் வந்து காதலர் தினம் பாடுறப்ப செலெக்ஷனில் வந்து தேர்வானவர் தான் குணால். ஓகே. அவர் எந்த ஹீரோவுக்கும் இன்க்ளூடிங் ரஜினி கமல் எந்த ஹீரோவுக்கும் அமையாத ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அவர் முதல் படமே அமைஞ்சது காதலர் தினம். பெரிய பேனர், சூர்யா மூவிஸ், ஏஎம் ரத்னம், பெரிய பேனரு. கதிர் அன்னைக்கு மிரட்டக்கூடிய ஒரு காதல் பட இயக்குனராக இருந்தார் கதிர். இதை அது இதுன்ட்டு பயங்கரமாக போகுது. அவர் முதல் முறையாக ஏற்கனவே எடுத்த படங்களை விட மிக பிரம்மாண்டமான ஒரு படமாக அந்த படத்தை பண்ணுறாரு காதல் தான். நீங்கள் செட்டுக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டைட்டில் பார்க் மாதிரிலாம் ஈஸியாக இது பண்ணிடலாம். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்க் மாதிரிலாம் மிரட்டியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா. அது செட்டு தான். செட்டுங்க. ஓகே. பெருசாக ஒரு மிரட்சியாக இருந்ததுன்னு வச்சுங்களேன். அதில் பாட்டு பார்த்தீங்கன்னா வாலி எழுதியிருப்பார். எல்லா பாட்டுமே தாண்டியா அட்டமும் ஆட, அதே மாதிரி என்ன விளையாடகி பாட்டா இருக்கு, நிறைய பாட்டு, கவுண்டமணி காமெடி, காதல் எனும் தேர்வெழுதி, அதெல்லாம் பிச்சு எடுத்துருப்பாரு வாலி. ஆடியோ ரிலீஸ்லாம் பயங்கரமாக பண்ணாங்க. அப்படி ஒரு பெரிய ஹீரோவா வந்து அறிமுகமானார் இந்த இண்டஸ்ட்ரியில். அதான் எல்லாருமே நினைச்சாங்க யாரோட நடிகராக இருப்பார் இவர், யாரோட இருக்கும். ஆமாம், ஏன்னா யாருக்கு அமையாதுங்க. இன்னொன்று சொல்ல போனால் அப்போ இருந்த அப்பாஸ் இந்த மாதிரியான ஆட்கள் காதலெல்லாம் புகை வந்தது. அப்படிங்களா? ஆமா, அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங். விஜய் அஜித்தும் அந்த காலகட்டத்தில் இருக்காங்க. ஆமா ஆமா, அவங்க அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்களே. பெரிய ஓப்பனிங்க. இன்னும் சொல்ல போனா அஜித் விஜய்க்குலாம் அப்போ வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படம் அமையல. அதான் உண்மை. சரி. அப்படி சோனாலி பிந்திரி ரொம்ப அப்ப அழகு தேவதை. அதன் பிறகு அவங்க சோனாலி பிந்திரி கதை என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்படி ஒரு ஓப்பனிங். இந்த பாட்டு சீக்வன்ஸி பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்திரேலியாவில் ஒரு பிகேடிபி ஒரு பீச், உலக சிறப்பு வாய்ந்தது அந்த பீச். அதில் வந்து மலையும் கடலும் சார்ந்த ஒரு இடம் அந்த லொக்கேஷன். அங்கே தான் வந்து இந்த என்ன விலை அழகி, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், உயிர் விலை என்றாலும் தருவேன் அப்படின்னு எழுதியிருப்பார் வாலி. அதில் வந்து இந்த மலை எஜ்ஜில் அவங்க ட்வீட் பாடுற மாதிரியும் எல்லாமே அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ட்ரோன் ஷாட் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். அன்னைக்கு ஹெலிகாப்டரில் எடுத்தாங்க. ஓகே ஓகே. ஆமாம் சார். ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே மிரட்சியாக இருக்கும். அப்போ அது பயங்கர பிரமாண்டம்.
ட்ரோன் ஷாட்லாம் இன்னைக்கு வந்துச்சு, ஈஸியாக பண்ணிடலாம். அன்னைக்கு வந்து ஹெலிகாப்டரில் வச்சு எடுத்து அவ்வளோ செலவு பண்ணாங்க. யாரா அந்த பையன் எங்கேருந்துடா வந்தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரெண்டாவது ஆஃப்டர் ரிலீஸ் வந்து மிகப்பெரிய ஒரு அவருக்கு பெரிய ஒரு ஃபேன் கிடைச்சிது. ஓகே. குறிப்பாக பெண்கள் மத்தியில் குணாலுக்கு. ஆமாம், முதல் படத்துல. ஆமாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பாஸ், மாதவன், பிரசாந்த் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் வந்து அவ்வளோ ரசிகைகள் இருப்பாங்க. குணாலுக்கு அதிகப்படியான ரசிகைகள். ஆடாடா தமிழ் சினிமாவோட அடுத்த காதல் இளவரசன் இவர் தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எழுதப்பட்டது, பேசப்பட்டது. சரி. அப்படிதான் அந்த படம் ஓப்பனிங் இருந்தது. பாட்டும் ஹிட்டு, படமும் ஓரளவு நல்ல ரெக்கவர் ஆனிச்சு. அப்படி இருந்த குணால் வந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பெருசாக சோபிக்கல. ஆமாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பார்வை ஒன்றைய படம் தான் அவருக்கு வந்து மறுபடியும் ஒரு பெரிய இதை கொடுக்குது. ஏன்னா அதுவும் பாடல் தான் காரணம். ஓகே. அது என்ன காரணம் சார்? அவரே அவருக்கான வீழ்ச்சிக்கு காரணமா இல்லை? இல்லைங்க, ஒரு படம் வந்தோன்னா அது வெற்றி பெற்ற பிறகு அவங்க சில நடத்தை இருக்குல்ல, ஆமாம், சம்பளமாக இருக்கட்டும் அல்லது பில்டப்பாக இருக்கட்டும், அது கொஞ்சம் இருந்தது. அந்த பையன்கிட்ட கொஞ்சம் இருந்தது. பையன் சொல்ல முடியாது, இன்னைக்கு இருந்தால் அவருக்கு ஒரு 50 வயது இருந்திருக்கும். அப்படி ஒரு இது இருந்தது. ரெண்டாவது வரிசையாக உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்த பிறகு வரிசையாக உங்களை தேடி வாய்ப்புகள் வரும்போது ஒரு இதாக இருக்கும், உங்களுக்கே ஒரு ஆட்டம் இருக்கும். ஓகே. அப்படி இருந்தது. அப்படி இருந்தும் கூட அதான் பிராப்தன்னு சொல்கிறேன்ல, பெரிய கதைகளோ பெரிய இயக்குனர்களோ தேடி வரல. அதான் அது அப்படியே நடந்துருச்சு அவருக்கு, அவரால் தான். ஆமாம். அதுக்கப்புறம் இந்த பார்வை ஒன்றிய போதுமே படம் தான் முரளிகிருஷ்ணான்னு இயக்குனர். அவர் இயக்குனரே சொற்ப படங்கள் தான். அதில் இந்த படம் வந்து அவரே கொஞ்சம் ஃபைனான்ஸ்லாம் கஷ்டப்பட்டு இது பண்ணி கிடச்சி அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காட்டி தண்ணீர் போயிட்டார், எனக்கு நல்லா தெரியும். ஓகே. அந்த படத்தில் பரணி இசை, பரணி இன்னைக்கு நிறைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் செம்மையாக போட்டிருப்பாருங்க. அசைந்தாடும் காற்றுக்கும் துளி துளியாய் கொட்டு மழை, அந்த பாட்டு திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு திரும்ப திரும்ப காதல் சொல்லும் கனவு அப்படி போவோம். ஆமாம். எல்லா பாட்டுமே ஹிட். அதில் கதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரண் அதில் நடிச்சுப்பாரு. அப்போ கரண் வந்து ஒரு பெரிய ஒரு வில்லன் மாதிரியான இதெல்லாம் கேரக்டர்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். குணச்சித்திரம், வில்லன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒரு நண்பராக வருவாங்க. ஒரே ஒரு பெண் பிள்ளை மோனல். இவரும் மோனலும் லவ் பண்ணுவாங்க. ஆனால் இது தெரியாமல் கரண் காதலிப்பார். கரண் பெரிய ஹோட்டல் அதிபராக இருப்பார். இவர் கொஞ்சம் பூர் ஃபேமிலியாக இருப்பார் குணால். ஆனால் 2 பேரும் ஃப்ரெண்டு. மோனலை வந்து காதல் பார்த்தீங்கன்னா இவருக்குள்ளே ஒரு பெரிய ஒரு சைக்கோத்தனம் கூடிட்டு 2 பேருக்கு நடையில் சண்டை. கடைசியில் கிளைமேக்ஸ் என்ன ஆகுது, 2 பேருமே நண்பனுக்காக கல்யாணம் பண்ணிக்காமல் குணால் வந்து ஒரு முடிவு எடுக்கிற, நண்பனை கடைசி வரையும் வச்சு பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு. நான் எப்போ வேணாலும் திரும்பி வரேன், நண்பனுக்கு குணமானோன்னா நான் எப்போ வேணாலும் திரும்பி வருவேன்னு குணால் ஒரு டைலாக் பேசுவார். காரு இப்படி நிற்கும், எதிர் திசையில் கார் நிற்கும், மோனல் போகிற காரு. அவங்க வந்து இதுலேருந்து கல்கட்டாவில் வந்திருப்பாங்க மோனல். திரும்ப அவங்க கல்கட்டாவுக்கே போவாங்க. நான் உனக்காக எப்பொழுதுமே நான் காத்துட்டு இருப்பேன்னு மோனல். இப்படி அந்த டைமில் அப்படி தானே இருக்கும் டைலாக்லாம். அப்படி சொல்லிட்டு திரும்பி போகிறேன், பார்வை அது வரலையும் பார்வை ஒன்றே போதுமே அப்படின்னு சொல்லி காதல் புனிதமான டைட்டில் போட்டு முடிச்சிருப்பாங்க முரளிகிருஷ்ணா. ஆனால் அந்த பாட்டு கொடுத்த ஹிட் இருக்குல்ல, கண்டிப்பாக அந்த படத்தோட வெற்றிக்கு காரணம் 2 சொல்லுவேன். ஒன்று பரணி, இன்னொன்று மோனல். குணால் கூட இல்லை, மோனல். என்னமோ தெரியல, மோனலை அன்னைக்கு அந்த ரசிகர்களுக்கு அந்த டைமில் இளைஞராக இருந்தவர்களுக்கு ரொம்ப ஈர்த்தது. ஏன்னா சிம்ரன் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அடித்து துவச்சிக்கிட்டு இருக்காங்க. சிம்ரன் டான்ஸில் ஒல்லி இடுப்பை வச்சுக்கிட்டு அங்கே போட்ட ஆட்டமெல்லாம் இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஆட்டம் கண்டிருக்காங்க இளைஞர்களாம். அப்படி ஒரு இந்த நேரத்தில் இவங்க இறங்குனா இவங்க வந்து அப்படி ஒன்றும் அழகில்லை ஆனால் ஒன்றும் குறையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முகவெட்டு, கொஞ்சம் பூசின மாதிரி இருப்பாங்க. என்னமோ தெரில மோனல்கிட்ட அதான் சொல்கிறேன், அப்படி ஒன்றும் அழகு இல்லை ஆனாலும் ஏனும் மோனல்கிட்ட பிடிச்சிருக்கு. ரெண்டாவது அந்த டான்ஸ் இருக்குல்ல, துளி துளியாய் கொஞ்சம் மழை, அந்த பாட்டெலாம் பார்த்துட்டு கிறங்கிட்டாங்க. கிறங்கிட்டோன்னே மோனலுக்கு ஒரு கிரேஸ் இருந்தது. ஆக அந்த படத்தோட வெற்றிக்கு காரணம் முரளிகிருஷ்ணாவோ அவர் எழுதிய கதையோ தாண்டி பரணியோட பாடலும் மெட்டும் தான் காரணம், மோனலோடைய ஹிப்பும். ஓகே, கொச்சா சொல்ல உண்மையை ஒரு சிம்ரனியே சைடு போடும் அளவுக்கு இவங்ககிட்ட. ஆமாம், அந்த மாதிரி வந்தவங்க ஒரு விட்டில் பூச்சி மாதிரி மறைந்து அவங்களும் மறைஞ்சிடறாங்க. ஆமா, அந்த படத்துல 2 பேரும் சந்திக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதான் குணால் மோனல் சந்திப்பே. ஆமா, சந்திப்பே தான். இப்போ மோனல் வந்து இறந்த உடனே வந்து சில பத்திரிகைகள் சில பேர் வந்து பேசினது மோனலுக்கும்
குணாலுக்கும் கனெக்ஷன், ம் ம் லவ் பண்ணாங்க கொண்டாங்க. ஏன்னா அதனால பேசாதும் கண்ணும் பேசியுமே அந்த படத்துலயும் 2 பேரும் இணைஞ்சு பணியாற்றிட்டாங்க. அதனால அப்பயே உங்க சாகறதுக்கு முன்னாடி ஒரு கிசுகிசுலாம் வந்தது. ஓகே. ஆமா, அதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்ல கூட குணால் வந்து பதில் சொல்லல, அப்படிலாம் இல்லை அப்படி வழக்கமாக சொல்றது தானே. இப்பயும் நடந்துட்டு இருக்கு, ஆண்டாண்டு காலமா நடந்துட்டு இருக்கு தியாகராஜர் பாகவதர் காலத்துலேருந்து. ஆனால் அதை இல்லைன்னு மறுத்தாங்க. அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக மோனல் வந்து டான்ஸ் மாஸ்டர் பிரசன்னா வந்து லவ் பண்ணியிருக்காங்க. பிரசன்னா லவ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிற 2வது கதை. 2 பேரும் அந்த டான்ஸ் பழகிறதுல கொள்றதுல அதில் வந்து லவ் ஆயிடுச்சு. பிரசன்னா யாருனாக்கா கலா மாஸ்டரோட உறவினர். கலா, ஜெயந்தி மாஸ்டர், கிரிஜா மாஸ்டர் இவங்களாம் இருக்காங்களே, அவங்களுடைய உறவினர். 3 முறை வந்து மலையாள திரையுலகில் வந்து சிறந்த நடன இயக்குனருக்கான விருது வாங்கியிருக்காரு பிரசன்னா. அவரை லவ் பண்ணது அது குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை, நம்ம குடும்பத்துக்கும் நம்ம ஆச்சாரத்துக்கும் அனுஷ்டானத்துக்கும் ஒத்து வராதுங்கிற மாதிரி ஏதோ உங்கள் ஃபேமிலி சொல்ல, அதுலேருந்து இவர் பிரசன்னாவும் இதை லவ் பண்ணியிருக்கதாக அப்போ தகவல் எங்களுக்கு தெரிஞ்சவங்க. அதுலேருந்து இவர் விலக, அதுக்கிடையில் சில நடிகர்கள் பேச்செல்லாம் இருந்தது, பஞ்சாயத்து பண்ணாங்க கொண்டாங்க, அது மோனல் வந்து மனசை காயப்படுத்திடுச்சு அப்படின்னு. இப்படி போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒருதலை காதல் மாதிரி ஆயிடுச்சு மோனலுக்கு. வெக்ஸ் ஆகி போய், ஆனால் மோனல் உண்மையிலே நல்ல பொண்ணு, நல்ல பொண்ணு, நல்ல இயல்பாக ப்ரெஸ் மீட்டுகளில் பேசியிருக்கு. ஆமாம் ஆமாம், தமிழ் தெரியாது. சிம்ரனே ரொம்ப நாள் கழிச்சு தான் தமிழ் பேச ஆரம்பித்தாங்க. தமிழ்லாம் தெரியாது, ஆனால் அந்த பழகிற விதம்லாம் நல்லா அந்த ஹெட்வைட் இல்லாமல் பழகுவாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வருது, இது மாதிரி மோனல் சூசைட் பண்ணிட்டான். அப்போலாம் லேண்ட்லைன் தான், செல்ஃபோன் அவ்வளோதான் வராத காரணம். ஆஃபீஸில் லேண்ட்லைன் வருது. நான் டெய்லி பற்றியில் இருக்கேன். என்னென்னு பார்த்தா வடபழனி அந்த கமலா தேட்டர் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட், அதில் 7வது மாடியோ 8வது மாடியோ இருந்தாங்க. அங்கே தான் சூசைட் பண்ணிக்கிட்டது. அப்புறம் ஓடி போய் இது பண்ணாக்கா, அப்புறம் சிம்ரன் பதறி போய் அவங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து இதுதான், நேடன் கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சிம்ரனே ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆமாம், ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. கேஸ் போட போகிறான்ட்டு இது பண்ணாங்க. கலா ஃபேமிலி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இது போணுச்சுன்னு வச்சுங்களேன். ஆனால் அது இல்லை அப்படின்னு அப்போ உடைச்சாங்க. அது அப்புறம் அந்த கேஸ் அப்படி இதாகிடுச்சு. ஆனால் பொசுக்குன்னு போயிட்டாங்க மோனல். எவ்வளோ வேகத்தில் வந்தாங்களோ அவ்வளோ வேகமாகவே. ஆமாம் ஆமாம், அது என்ன பியூட்டினா, அன்னைக்கு அவங்க இறந்த அன்னைக்கு அவங்க நடிக்கிற ஒரு படத்தோட பூஜை. புது வசந்தம், புது வசந்தம், புது வருஷம் அன்னைக்கு. ஓகே, தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு ஏப்ரல் 14 அன்னைக்கு பூஜையை அட்டன் பண்ணிட்டு வந்து எங்களுக்கு 11 மணிக்கு நம்ம நியூஸ் வருது, 10:30 மணிக்கு 11 மணிக்கு நியூஸ் வந்துருச்சு. அந்த வருடப்பிறப்பு அன்னைக்கு உயிரை மாற்றிக்கிட்டாங்க. அது பெருஞ்சோகம். அதே மாதிரி இங்கிட்டு குணால் பார்த்தீங்கன்னா, குணால் இறந்தார்ல, குணால் வந்து நடித்த அந்த முதல் படம் வெளிவந்தது ஏப்ரல் 14, காதலர் தினம். குணால் பார்த்தீங்கன்னா அவர் சைடு இன்னொன்று, அவர் இங்கே நடிச்சிட்டு இருந்தார், ஃபேமிலியெலாம் அங்கே இருந்தாங்க, மும்பையில் இருந்தாங்க. அப்பயே வந்து அரசல் புரசலாக ஃபேமிலிக்கும் என்ன இருந்தாலும் ஒரு சின்ன சந்தேகம் வரும் ஃபேமிலிக்குள்ளே. வந்து இப்போ ஒரு நடிகருக்கு, முக்கியமாக ஒரு நடிகர் பிரிய போகிறார் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கல. யாருன்னு நான் ஆப்ரேஷன் பண்ண விரும்பல, ஒரு முக்கியமான நடிகர் பிரிய போகிறாருன்னா அதுக்கு காரணமே இந்த சந்தேகம் தான். அவங்க வாழ்க்கைக்குள்ளே நடக்கிற சந்தேகம், அதாவது கணவன் மேலே மனைவி படுற சந்தேகம். இவன் நடிகனாக இருக்கானே, யாரோட தொடர்பு இருக்கணும், அர்த்தராத்தியர்லாம் கூட செக் பண்ணுறது, ஆள் விட்டு இது பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணது அவங்க மனசு இதாகி பிரிவதற்கு காரணமாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி அப்பையிலேருந்து இருக்குது. அது ஹீரோயினாக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஸ்ரீவித்யா தொடங்கி நிறைய பேர்த்துக்கு வந்து அவங்க கணவருடைய சந்தேகம், அல்லது சந்தேகம் தான் பல பேரோட வாழ்க்கையை சீரழிச்சு, அல்லது கணவன் மீது மனைவி சந்தேகம். இது வந்து இயல்பாக எல்லார் வாழ்க்கையில் நடக்கிறது தான். செலிபிரிட்டி வாழ்க்கையில் நடக்கிறப்ப கூடுதலாக இருக்கும், கூடுதலாக நடக்கும். கூடுதலாக நிறைய சந்திப்பாங்க, நிறைய பேர் பேசுவாங்க, பார்ட்டி கொண்டாட்டங்கள் இப்படி இருக்கும். நான் கொச்சையாக சொல்லலை, இது இயல்பு. அப்படி இருக்கப்ப இதில் கொஞ்சம் கூடுதல் அதிகமாக இருக்கும். அதனால அப்படி ஒரு இது வந்து குணாலுடைய ஃபேமிலியில் நடந்தது. ஏன்னா அவர் இங்கே இருக்க 2 குழந்தைங்கள ஆயிடுச்சுங்க. குழந்தைங்க பிறகு ஒரு ஃபேன்ஸ் இருந்தது, ஒரு வரவேற்பு இருந்தது. 2-3 படம் தான் அவர் ஓடுனுச்சு, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருஷமெல்லாம் சேர்ந்தாலும் அதுவும் பாட்டல் ஹிட்டு, ஆனால் பெருசாக ஓடலை. அது மனோஜி சேர்ந்து நடிச்சிருப்பாங்க, பாரதி ராஜா மையன், பெருசாக ஒன்றும் ஓடலை. ஆனாலும் ஒரு இதுதான் அங்கே போன இடத்துல மறுபடியும் பட வாய்ப்புகள்லாம் இல்லாமல் மும்பை போன இடத்துல கணவன் மனைவிக்குள்ள தகராறு. ஏன்னா அதுக்கிடையில் வந்து அவருக்கு லாப்லியாவோ ஏதோ ஒரு நடிகையோட ஒரு சின்ன தொடர்பாகுது. ஓகே, அப்போ அவங்க அப்கமிங் ஆக்ட்ரஸாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் காணாமல் போயிட்டாங்கன்னு வச்சுங்க. அவங்களுடைய லவ் அது தெரிஞ்சு போய் இவங்க வீட்டை விட்டு கிளம்பி, மனைவி கிளம்புனோன்னா ஒரு நாள் ஏதோ
கரைச்சல் நடக்குது. அவரும் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டார். அவங்க அப்பா வந்து இது சூசைடில் கொலை அப்படின்னு அவங்க கேஸ் போட்டாங்க. ஏன்னா அந்த ஸ்பாட்டில் அந்த காதலி கள்ளக்காதலி அந்த நடிகை வந்து இருந்திருக்காங்க. அதனால் ஒரு கேஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அதுவும் வந்து ஒன்றும் இல்லாமல் போச்சு. திரும்ப 2-3 வருஷம் கழிச்சு நோண்டினாங்க கேஸை, திரும்ப ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஓகே. ஆக இந்த விட்டில் பூச்சி கதையாக தான் இவங்களுடைய வருகையும் மறைவும் இருந்தது. இவங்க வந்து 2 வருஷம் தான் மோனல். 2000, 2001, 2001, 2002 முடிஞ்சிச்சு. ஆளுக்கு 10 படம் கூட இல்லை, முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி அங்கிட்டு பார்த்தீங்கன்னா குணால் ஒரு 15 படம் முடிஞ்சிருச்சு. 2008 ஒரு முடிஞ்சிச்சு. ஆக இது நம்ம சுய ஒழுக்கமும் இதுவும் கட்டுப்பாடும் நம்ம கரியர் என்னவோ உயர்வு என்னவோ நம்ம ஆம்பிஷன் என்னவோ அதை நோக்கி போகும்போது உச்சத்தை தொடலாம். அது இல்லாமல் கொஞ்சம் இடையில ட்ராக் மாறதோ சபலத்துக்கு உள்ளாகிறதோ ஆசைப்படுறதோ நம்மளே நாமே காலி பண்ணிடுவோம். இவங்க 2 பேரையும் வச்சு ஏன் குறிப்பாக அந்த கிசு கிசு இல்லை இல்லை அது 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 உண்மை கிடையாது. என்னென்னா பொதுவாக வந்து ஒரு சினிமாவில் அல்ல அடுத்தடுத்த படங்களில் 2 ஜோடி சேர்ந்து நடிக்கிறப்ப அவங்கள பற்றி ஒரு சந்தேகம் கிசு கிசுக்குன்னு வருவது சாதாரணம். அதுவும் அன்றைய காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக வந்தது. பத்திரிகை இருந்த பார்த்தீங்கன்னா 2 படம் சேர்ந்து நடித்தா உடனே கிசு கிசு இது பண்ணிடுவாங்க. அது 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 சகஜம். அது சேர்ந்து நடிக்கிறாங்க. அது ஒரு நாள் 2 பேத்துக்கும் ஒரு இதாகிடுச்சோ உறவாயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் வந்து எழுதுவாங்க. ஆனால் இவங்களை பொறுத்தவரையும் அது மாதிரி இல்லை. அது மாதிரி சேர்ந்து நடித்தனால அப்படி இருந்தது. 2வது வந்து ஒரு படம் சேர்ந்து நடிக்கையா ஒரு நடிகையோ பிடிச்சிதான் அவங்க ஜாலியாக இருந்த காலகட்டங்கள் இருந்த நடிகைகள்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் சும்மா சொல்ல முடியாது. ஆனால் இவங்களை பொறுத்தவரையும் அப்படியெல்லாம் இருந்ததா என்னன்னு தெரியல. ஆனால் எழுதப்பட்டது கிசுகிசு வந்தது. ஆனால் 2 பேர் லவ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் ரொம்ப இது லவ் அந்த அளவுக்குலாம் போகலை. லவ் பண்ணது பிரசனாவை தான். தன்னோட தங்கை இடத்துக்கும் சேர்த்து வேலைகளை அதிகப்படுத்தி ஓடின இடம் தான் சிம்ரனோட வெற்றி. இப்போ அங்கே தான் இப்போ தான் நான் சொன்னேன் திறமையும் முக்கியம் அப்படின்ட்டு. வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அடுத்து தக்க வைக்கிறது நம்ம தான். சிம்ரன்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உடம்பு டான்ஸ் மட்டும் இல்லை, ஆக்டிங் பிச்சு எடுப்பாங்க. அப்படியே அதில் தான் சிம்ரன் வந்து ரொம்ப நாளாக வந்து நின்னது ஃபீல்டில். இல்லைன்னா இருக்க முடியாது. அது மாதிரி அந்த திறமை இருக்கணும். இவங்க மோனல் டப்புன்னு போனது இந்த வயசு கோளாறு, காதல் வந்துருச்சு, கண்ணை மறைச்சிருச்சு. இது அவங்களுடைய தவறான ஒரு டிசிஷன் தான். இது யாரையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்களுடைய டிசிஷன் என்ன அப்படின்னு இது காதல் லவ் ஃபெயிலியர் ஆனால் என்னப்போ அடுத்து என்னன்னு பார்த்துட்டு போகணும், போடான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு கரியரை பார்க்க போகணும். வந்தது எதுக்காக அதை விட்டுவிட்டு காதல் கர்மாத்தன்னு விழுந்துட்டு இப்போ நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்களே. அது மாதிரி அது மறைந்து போயிட்டாங்க சொல்கிறேன். அதனால் நம்ம வேலை என்னவோ அதை மட்டும் நம்ம செஞ்சோம்னா ஒரு பெரிய உச்சம் தொடலாம். அது சிம்ரன் இவங்கெல்லாம் பெரிய டெடிகேஷனு இது சீன் வந்துட்டு அப்படி ஒரு இது ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பார்த்துருக்கோம் பண்ணியிருக்கோம். அது வேணும் எல்லா ஆர்டிஸ்ட்டும். அது மிஸ் ஆனதுனால தான் மோனோலோ குணாலோ நம்ம இழந்தது. அதே வயசு கோளாறு சோபாட்டையும் இருந்திருக்கு. சொல்ல முடியாது, பெரிய நடிகை, சிறந்த நடிகை. ஆனால் ஏதோ அவங்க தள்ளவும் பட்டாங்க. காதல் என்ற குழியிலும் அவங்க தள்ளப்பட்டாங்க. அதுதான் நடந்தது. ஆனால் இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. மிக ஒரு கொடுமையான அனுதாபமான இன்னும் வந்து கண்ணீரை வர வைக்கக்கூடிய மரணம்னா சோபாவுடைய மரணம். அவங்க வந்து உண்மையாக அழகு தேவதை. அன்னைக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்குறப்பே அப்படின்னா இன்னும் கலரு இதெல்லாம் நினச்சி பாருங்க. அதில் அழகு மட்டும் இல்லாமல் நடிப்பு வந்து அப்படி பண்ணக்கூடிய இன்னைக்கு நீங்கள் யூடியூப்பில் அவங்களுடைய பாடல்கள் படங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். அப்படி ஒரு பேரழகி, பெரும் நடிகை. அவங்க வாழ்க்கையும் சொற்பம் தான். ஆரம்பத்தில் ஒரு சின்ன படத்தில் தான் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகம் வராங்க. யார் டைரக்ஷன்னா மறைந்த நடிகர் ஜேபி சந்திரபாபு. அவங்களோட டைரக்ஷனில் நடித்து அறிமுகமான முதல் படம் தட்டுங்கள் திறக்கப்படும். டைட்டிலை பாருங்கள். முதல் படம் தட்டுங்கள் திறக்கப்படும். ஆனால் கடைசியில் கதவு தான் சீக்கிரமாக மூடப்பட்டது. 2வது படம் தான் வந்து பாலச்சந்தரோட நிழல் நிஜமாகிறது. ஆனால் அந்த படம் ரிலீஸ் லேட்டாகவும் அவங்க வந்து வேற ஒரு கமிட்மெண்ட் பண்ண படம் வந்து 3ஆவதாக பண்ண படம் தான் காரைக்குடி நாராயணன் இயக்கத்தில் வெளிவந்த அச்சாணின்னு ஒரு படம். அதில் முத்துராமன், லட்சுமி இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. அச்சாணி அந்த படம் அதுதான் அவங்களுடைய 3ஆவது படமாக இருக்குது. ஆனால் கதாநாயகியாக வந்து நடித்த முதல் படம் நிழல் நிஜமாகுது. ஆனால் ரிலீஸ் ஆனது என்னவோ அச்சாணி தான். அதில் தான் வந்து
மாதா உன் கோவிலில் அந்த பாட்டெல்லாம் இருக்கு. அது மாதிரி தாலாட்டு இந்த பாட்டு ஓகே 2 பாட்டு தாங்க செம்ம ஹிட்டு. காரைக்குடி நாராயணன் கமலஹாசனோட ஆரம்பகால நெருக்கமான நண்பர்கள் ஒருத்தர். அவர் இயக்குன படம் அதுதான் வருது. அதன் பிறகு சில படங்கள் நடிச்சிட்டு வராங்க. 4வது படம் என்னமோ பசி. அதில் அவங்களுக்கு தேசிய விருது பசி இயக்குன அந்த பெரிய அந்த நடிப்பு வந்து பேசப்பட்டது, படமும் பேசப்பட்டது, தேசிய விருது வாங்கினாங்க. அதன் பிறகு பாலுமகேந்திரா படம் பண்ணுறாங்க. அப்புறம் பாலுமகேந்திராவுக்கும் அவங்களுக்கு காதல் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்புறம் திருமணமே பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இடையில இப்போ சமீபத்தில் சாந்தி வில்லியம்ஸ் நடிகை இருக்காங்களே, அவங்க தான் ஒரு பேட்டியில் அவங்களே சொன்னதான். ஏன்னா அவங்க நெருக்கமான குடும்ப மெம்பர், அவங்க 2 பேரும் குடும்ப ஃபேமிலி. அவங்க தான் சொன்னாங்க பாலுமகேந்திரானால தான் சோபா மரணம் காரணம் வந்து பாலுமகேந்திரான்னு ரொம்ப பட்டவர்த்தனமாக சொன்னாங்க. நம்ம அது அவங்க சொல்கிறத நான் சொல்கிறேன். அது வந்து பெரிய கொடுமையான விஷயம். அவங்களும் பார்த்தீங்கன்னா 78, 79, 79, 80 முடிஞ்சு போச்சு. இந்த 2 ஆண்டுகள் தான். இந்த 2 ஆண்டுகளில் அறிமுகமான குழந்தை நட்சத்திரமெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே. ஆனால் இந்த கதாநாயகியா நடித்தது வந்து இந்த 2 வருஷம் தான். கடைசியாக அவங்க நடித்த படம் வந்து மூடுபனி. ஓகே மூடுபனி ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் சாந்தி வந்து இன்னைக்கு பெரிய சீரியலில் இருக்காங்களா சாந்தி. அவங்க ஃபோட்டோகிராஃபர், அவங்க கணவர் வில்லியம்ஸும் சோபாவுடைய ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்லி. அப்படி இருக்கும்போது கடைசி நாள் ஷூட்டிங்கில் சாந்தி வில்லியம்ஸு இவங்க முகத்தை பார்க்குறாங்க, சோபா முகத்தை டல்லாக இருக்குது. என்னுடைய என்னன்னா 2 பேரும் சேர்ந்து ஏற்கனவே அக்கா தங்கச்சியாக நடிச்சிருக்காங்க ஒரு படத்தில். அதனால் அந்த பாண்டிங்னால என்ன ஏன் அப்படி இருக்குன்னு இல்லை ஒன்றும் இல்லை, வழக்கமாக அந்த சோகத்தை வந்து உள்ளுக்குள்ளேயே மறைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் சம்திங் ராங்கிறது சாந்தி வில்லியம்ஸுக்கு தெரியும். இப்படி இருந்திருக்காங்க. அன்னைக்கு அந்த கடைசி நாள் என்ன காஸ்டியூம் என்ன புடவை கட்டி நடித்தாங்களோ அதே புடவையில் தான் தூக்கு மாட்டி சோபா இறந்துட்டாங்க. இன்றைக்கும் ஏவிஎம் கல்லறை, ஏவிஎம் சுடுகாட்டில் இருக்க கல்லறையில் சோபா அனாதைய கல்லறையில் இருக்காங்க. ஆக இந்த நடிகையோடைய வாழ்க்கை ஒரு மின்மினி பூச்சி மாதிரி டக்குன்னு முடிஞ்சு போகுது. எல்லா நடிகைக்கும் அவங்க காரணமாக இருக்க மாட்டாங்க. சிலது அவங்க உந்தி தள்ளுது, சிலது ஏதோ பிடிச்சி தள்ளுது, சரி ஏதோ காரணத்தினால தங்களுடைய உயிரை கேரியரை எல்லாத்தையும் அப்படியே முடிச்சுக்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு நம்பிக்கையோட கான்ஃபிடென்ட்டோட இருந்து எதுலேயும் போய் விழுந்துடாமல் அவ்வளோ சீக்கிரம் எதுக்கும் யாருக்கும் மயங்கிராமல் இருக்கும் பட்சத்தில் அவங்க ஒரு உச்சாணி கொம்பை தொடரலாம். ஏன்னா நல்ல நல்ல நடிகைகள், திறமையுள்ள நடிகைகள் வந்து புசுக்குன்னு நிறைய பேர் போயிருக்காங்க. சில்க் சுமிதாலாம் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் ரொம்ப பாதித்தது எல்லாம் அன்றைக்கி வந்து தமிழக ரசிகர்கள் எல்லாமே அப்போ வந்து சோபாவுக்கு அவ்வளோ ஃபேன்ஸுங்க. அவங்க அந்த ஒரு கள்ளங்கம்படம் இல்லாத சிரிப்பாக இருக்கும். அவங்க நடித்தா கூட அந்த உதட்டிலேருந்து வர்ற புன்னகை வந்து போலித்தனம் இல்லாமல் இருக்கும். உண்மையாக அதை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு நடிகை. ஆனால் அந்த மாதிரி நடிகையெல்லாம் போனதுக்கான இந்த பாலா போன காதலும் வயதும் ஒரு காரணம். 17 வயசு சோபா இறக்குறப்ப 17, வெறும் 17 வயசு. மோனில் இறக்குறப்ப 21 வயசு. குணாலும் ஒன்றும் பெரிய வயசில் 30 வயசுல நம்ம செத்து போனான். இந்த ஒழுக்கங்கள் இதெல்லாம் வந்து இது பண்ணிக்கிட்டா அது எந்த ஃபீல்டாக இருந்தால் நம்ம குணால் அவர்கள் வந்து இங்கே தனுஷ் அவர்கள் கூட இந்த எனக்கு தெரிஞ்சு தேவதை கண்டேன் படம்னு நினைக்கிறேன் சார். அந்த மாதிரியான படங்களும் நடிச்சிருக்காங்க. அந்த ஒரு விரக்தியுமா சார்? ஏன்னா நம்ம ஒரு லீடாக பண்ணோம், முதல் படம் அவ்வளோ பெரிய வெற்றி, அவ்வளோ பெரிய கலெக்ஷன், நம்மளுக்கு அவ்வளோ பெண் ரசிகைகள் இவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் அடுத்தடுத்த படங்களை நம்மளுக்கு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை விட மோசமான ட்ரீட் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு விரக்தியும் அவருக்கு இருந்திருக்குமோ? இல்லை, கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது பாடின வாயும் ஆடின காலம் சும்மா இருக்காது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த நடிகன் ஒரு தடவை கேமரா முன்னாடி நின்றுட்டானா, ஒரு தடவை அரிதாரம் பூசிட்டானா, அவன் வாழ்க்கை முழுசும் அதை செய்யணும்னு ஆசைப்படுவான். அது நிற்கவே அந்த ஆசை அடங்கவே அடங்காது. வந்து முயற்சி பண்ணி வாய்ப்பு கிடைக்காம தோற்று போய் திரும்பி போகிறது வேற. ஆனால் அது வாய்ப்பு வந்து நடிக்க ஆரம்பித்து எல்லாம் ஒரு 2-3 படங்கள் நடித்தோ அல்ல ஒரு படம் நடித்தோ அதன் பிறகு வாய்ப்பு இல்லைன்னு வச்சுங்களேன், அவன் வந்து வாழ்க்கையை வந்து சூன்யமாயிடுச்சு தான் நான் நினைப்பான். ரொம்ப அவமானப்பட்டதான் நினைப்பான். நம்மளுக்கு எதுவும் நடக்கலைன்னு நினைப்பான். இது வந்து பெரிய நடிகருக்கு நடந்திருக்கு. யாருன்னு சொல்ல விரும்பல. ஜெயலலிதாலாம் கூட நடித்தவர், எம்ஜிஆர், சிவாஜி, இந்தப்பெல்லாம் பெரிய ரஜினிக்கு முன்னாடி ரஜினியும் அவரும் சேர்ந்து நடித்த நடிகர். இன்னும் சொல்லப்போனால் ரஜினி வில்லனாக நடித்தப்ப அவர் ஹீரோ. ஆனால் 2 பேரும் சேர்ந்து நடித்த ஒரு படம் யாருன்னு இன்னும் தெரிஞ்சிருக்கும். 2 பேரும் சேர்ந்து நடித்த ஒரு படத்தில் முதல் முறையாக ரஜினி ஹீரோ, அவர் வில்லன். ஃபர்ஸ்ட் டைம் ஏவிஎம் தயாரிப்பில் அப்படிலாம் நடந்தது. அந்த பெரிய பெரிய கலைஞர், நம்ம நல்ல மனசு கொண்ட ஆள் அவர்.
ஆனால் அவருக்கே வந்து அது நடந்தது. சினிமாவில் நடிச்சுட்டு டக்குன்னு எல்லாம் போனோன்னா அதே விரக்தி, அதே மனநிலை, அதே இதுலேயே வந்து அவர் உடம்பு டல்லாகி இதாகி தளர்ந்து போய் தான் அப்படி போனதாக ஒரு ஒரு சொல் இருக்குது, பேச்சு இருக்குது. ஓகே. அப்படி இந்த சினிமா வந்து வாழ்ந்தவனை விட வீழ்ந்தவன் தான் அதிகம் சினிமாவில். பகட்டும் பளபளப்பும் அதிகமாக இருக்கும், ஆனால் வந்து பார்க்குறப்ப தான் உள்ளுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அது மாதிரி குணாலுக்குள்ளேயும் இந்த அழுத்தம் இருந்தது உண்மைதான். ஏன்னா ஒரு ஓப்பனிங்காக அவ்வளோ பெரிய இதை பார்த்துட்டு வந்தவருக்கு அடுத்தடுத்து சப்பையான படங்கள், இன்னொரு ஹீரோவோட சேர்ந்து நடிக்கிறது, இல்லை அவரோட மட்டமான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் இதாக தான் வரும், மனதளவில் தளர்ந்து போவாங்க. இல்லை அடுத்தடுத்த படங்கள் அவரோட தோற்றங்களே மாறிடுச்சிங்களே சார். ஆமாங்க. இப்படி இருந்துட்டு ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போட்டால் பீட்டு இப்படி இருந்துட்டு திடீர்னு இப்படி வந்தால் அப்படி அந்த மாதிரி தான் குணாலுக்கு வந்து அமைஞ்சுது. கிராஃப் இப்படி போய் டப்புன்னு விழுந்தா அப்படி இருக்கும், அப்படி விழுந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. சரியான வழிகாட்டுதல் இல்லையோ கூட. ஆமாம், அவருக்கு வந்து வழிகாட்டுறதோ இல்லை அவரே கரெக்டாக இது பண்ணி பிடிச்சி போகிறதோ அந்த இதெல்லாம் இல்லாமல் இருந்த காலகட்டங்கள். ஒரு நல்ல மேனேஜரோ அட்வைஸரோ இந்த மாதிரி இல்லாமல் இடையில அவங்க ஃபேமிலிக்குள்ளேயும் ஏதோ சம்திங் இருந்திருக்குது, சின்ன சின்ன சந்தேகங்கள் இருந்திருக்கலாம், அதை நம்ம பேச முடியாது பர்சனல். அதனால தான் அவருடைய இது. ரெண்டாவது அதை தாண்டிலாங்க உண்மையான திறமையும் உங்களுக்கு இல்லை. குணால் வந்து இப்போ தனுஷ் சொல்கிறீங்களே, தனுஷ் அப்போலேருந்து ஃபஸ்ட் படத்துலேருந்து பொழந்து கட்டுவார். ஃபைட்டாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், ரியாக்ஷனாக இருக்கட்டும், பொழந்து கட்டுவார். ஆனால் நீங்கள் இந்த சாங் சீக்வன்ஸு அந்த சின்ன சின்ன ரியாக்ஷன் மட்டுமே ஓட்டிட முடியாது. உங்களுக்கு முதல் படம் அமைஞ்சது அப்படி. ஆனால் அடுத்தடுத்து நீங்கள் மேலே போனோன்னா உங்கள் திறமை தான் முக்கியம். தனுஷ்லாம் அப்படி கிடையாது. அவங்க அப்பா அண்ணன் இருந்தால் கூட நடிப்புன்னு வந்துட்டு சுயம்பு அவர் அடித்து பொழந்து கட்டுவார். முதல் படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரகாஷ்ராஜ் டைலாக் சொன்ன மாதிரி தான், 4 கிலோ எலும்பும் 10 கிலோ சதையும் வச்சுக்கிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இருந்தவர் என்ன டான்ஸு, என்ன ரியாக்ஷன். இந்த இன்றைக்கி 50வது படம் ராயன் என்ன போடுது இது ட்ரெய்லரு. அந்த மாதிரி அதை வளர்த்துக்கணும். வளர்த்துக்காமல் சும்மா வந்து கொட்டிடும் அப்படின்னு நினச்சிருந்தா இதில் அப்பாஸுக்கு அது மாதிரி நடந்தது. அப்பாஸுக்கும் பெரிய இது இருந்தது. பிரசாந்துக்கு இல்லாத பெண் ரசிகளே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. பிரசாந்தே ஒரு கட்டத்தில் மூட்டை கட்டி உரமாக உட்கார வச்சுட்டாங்க. மாதவன் மடமடம்னு அலைபாயதெல்லாம் வந்தப்போ ஈசல் மாதிரி மொச்சுதுங்க பெண் பிள்ளைங்க. மாதவன் அப்படி ஒரு இது. அப்போ 2-3 படம் பண்ணார், பட்டன் பார்த்தா காணாம போயிடும். அப்புறமா திரும்ப வந்து அவரோட முயற்சினால அப்புறம் ஹிந்தி படம் அதுன்னு பண்ணி இப்போ கொஞ்சம் சர்வே பண்ணிட்டு ஓடிட்டு இருக்காரு. அதனால் நம்மளும் ஓடணும். நம்ம தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ண முடியாது. நம்மளும் முயற்சிக்கு நம்மளுக்கும் திறமை இருக்கணும். அப்போ தான் வந்து உயர முடியும். அதுதான் வந்து அந்த சர்க்கிளுக்கும் இதுவும் காக்கும். சரி, ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு. நீண்ட சில உங்களை சந்திக்கும் முறை உங்களை தேடி நான் உங்களை நன்றி.